அனைவருக்கும் வணக்கம். சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா, பாதகமாக அமைந்திருக்கா? தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தை பிறந்திருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் இந்த வாரத்தில் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானாக இருப்பாங்க. இது உண்மையா இல்லையா கும்பராசி அன்பர்களே? மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் எது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி வாங்க, நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசியில் சுக்கிர பகவானும் சனி பகவானும், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும், தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவானும், லாபஸ்தானத்தில் சூரியனும், ஐனசைன போகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே இருக்கு. இதனால இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் போராட்டத்துக்கு அப்புறம் வீடு வாங்குவதற்கான யோகமும் மனை வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும். முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள்லாம் உங்களுடைய கைக்கு வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. நீண்ட நாளாக உங்களுடைய பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வெள்ளங்கங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே சரியாகி உங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். எதிராக செயல்பட்டவங்களாம், எதிரிகளால் தொந்தரவு வந்ததெல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப தன்னம்பிக்கையாக செயல்படுவீங்க. இந்த டைமில் கடந்த காலத்தில் நீங்கள் என்னென்னத்தெல்லாம் விரயம் பண்ணினீங்களோ அதில் எல்லாம் இனி லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நாட்கள் உங்களுக்கு லாபம் தர மாதிரி ஒரு நாட்களாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுனா வரையிலும் எந்த ஒரு விஷயத்துலலாம் நிறைய விரயத்தை நீங்கள் பார்த்தீங்களோ அதில் எல்லாமே இனி படிப்படியாக முன்னேற ஆரம்பிப்பீங்க. நோய்க்கான சிகிச்சையெல்லாம் ஒரு சிலர் எடுத்துருந்துருப்பீங்க. அந்த பிரச்சனை எல்லாமே இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இனிமேல் அந்த நோய் இடர்பாடுகள் படிப்படியாக உங்களை விட்டு விலகவும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கையில் சும்மா வந்துட்டு போயிட்டே இருக்கும். இருந்தாலும் பெரிய பாதிப்பாக எதுவும் இருக்காது. இந்த டைமு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி நல்ல ஒரு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய தேவைகளும் இந்த வாரத்தில் பூர்த்தியாகும். அதை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு நிச்சயமாக இந்த டைம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அவங்க மூலிமா ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை இந்த டைம் இருக்கும். இதனா வரைக்கும் சின்ன சின்ன கஷ்டங்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களாம் இந்த டைம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. உங்களுடைய வேலையில் கூட ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை, எப்பவுமே கடினமான உழைப்பு இருக்கிற உங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுனால மனசுக்கும் கொஞ்சம் மகிழ்வாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசு துறையில் இருக்கிறவங்களாகட்டும் தனியார் துறையில் இருக்கிறவங்களாகட்டும் பணிபுரியும் இடத்துல நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. மேல் அதிகாரிகிட்ட நல்ல ஒரு பாராட்டு இந்த டைமு கிடைக்கும். இருந்தாலும் ஒரு சில கட்டளைகள் இந்த டைம் இடுவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். சக பணியாளர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. சுய தொழில் செய்கிறவங்களுக்கு
தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான வளர்ச்சி இந்த வாரத்தில் இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். அதனால் இந்த கும்பராசி மாணவர்கள் கல்வியில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. ஏன்னா கொஞ்சம் மறதி போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கும்பராசி மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். சூரிய பகவான் 11, 12 ஆகிய வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பணம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. நல்ல ஒரு ஆதாயமும் இந்த டைமும் கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப ஒரு உத்வேகத்துடனும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் செயல்படுறதுனால நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சந்திரனோட நல்லாசி இந்த டைம் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே சின்ன சின்ன தடைகள் வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்லது கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். வியாபாரத்தை ஒரு சிலர்லாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதிலெல்லாம் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் கரெக்டான டைமில் உதவி கிடைக்காம ரொம்ப போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். இந்த டைமை முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வெற்றிகரமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். நிலம் வாங்கி விற்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். செங்கல் வியாபாரம் பண்ணுறவங்க மணல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். புதன் பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஆசிரியராக இந்த டைமு பணியாற்றுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்கள் செயல்படுவீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டும் நல்லாசிரியர் விருதும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது. குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். சொல்ல கரெக்டான டைமில் காப்பாற்றுவீங்க. அதற்காக கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய வீட்லேயும் கூட திடீர்னு ஏதாவது சுப நிகழ்ச்சி திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. சுக்கிரன் 1ஆம் இடத்துல இருக்கிறார். மாணவர்கள் ஆட்டம் பாட்டம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி போட்டி பந்தயங்களெல்லாம் கலந்து கொண்டு நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகம்லாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். சனி பகவான் 1ஆம் இடத்துல இருக்கிறார். வண்டி வாகனங்கள் சொல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஹெல்மெட் போடாமல் வெளியில் செல்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிந்த அளவுக்கு ஹெல்மெட் போட்டுட்டு வெளியில் போங்க. அதே மாதிரி அவசரமாக எங்கேயும் கிளம்ப வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பி மெதுவாக போங்க. ரொம்ப வேகத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி நெருப்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராகு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். வீடு தேடி வந்த நண்பர்களுக்கு சின்ன சின்ன சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் அது உங்களுக்கு உதவிகரமாக தான் இருக்கும். கேது பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். மனைவியோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக அமையும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிக உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த வாரத்தில் நிறைவேறும். குடும்பத்துலேயும் நல்ல ஒரு கலகலப்பு இருக்கும். விருந்து அதே மாதிரி ஏதாவது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரொம்ப மனமகிழ்ச்சியாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக இந்த டைமு ஏதாவது சேமிக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை பெற்றுத்தரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய மனோதைரியம் சிறப்பாக இருக்குது. அவசர முடிவுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. வீண் வாக்குவாதத்தில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. டக்குன்னு இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி வாதாடுவீங்க. அது ஒரு சிலருடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிடும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக அவங்களுடைய மைண்டில் இருந்து யோசித்து அதற்கேற்ப ஒரு நல்ல முடிவு எடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா தொடர்ந்து விநாயகர் பெருமானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய காரியத்தில் உள்ள தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.